15 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த கைதிகளை விடுவிக்க கோரி முதல்வரின் தனிச் செயலாளரிடம் முஸ்லிம் பெண்கள் மனு கொடுத்தனர். கோவையில் 1996ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் அதையொட்டி நடந்த பல்வேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டு சிறையில் 15 ஆண்டுகளுக்கு மேல் அடைக்கப்பட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த கைதிகளை கருணை அடிப்படையில் விடுவிக்க கோரி இந்திய தேசிய லீக் கட்சியின் மகளிரணி சார்பில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிடம் கோரிக்கை மனு அளிக்க ஏராளமான பெண்கள் முதல்வரின் போயஸ் தோட்ட இல்லத்துக்கு வந்தனர். முதல்வரின் தனிச் செயலாளரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். 15 ஆண்டுகளாக கணவனை பிரிந்து மனைவிகள் ரொம்ப கஷ்டப்படுகிறாள். அவங்க கண்ணீரை துடைப்பார்கள் என்று ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறோம். ஏன்றா ஒரு பெண்ணின் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். தாய்களும் அப்படிதான் பிள்ளைகளை பிரிந்து ரொம்ப தவிக்கிறார்கள். வயதானவங்களுக்கும் 10 ஆண்டுக்கு மேல இன்னருக்கு சிறையில் வைக்க வேண்டாம். மகளிர் அணிகள் எல்லாரும் கூடி இன்றைக்கு அம்மாவிடம் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கின்றோம். இப்பிரச்சனையில் முதல்வர் ஜெயலலிதா நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புவதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.